விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இன்னைக்கு களை வெட்டுறவங்க, நாத்து நடுறவங்க, பனை ஏறுறவங்க, தேங்காய் பறிக்கிறவங்க யாரையும் விடக்கூடாது. எல்லார்கிட்டையும் நாம இந்த பணியாரத்தை வித்தே ஆகணும். ஊருக்குள்ள போய் வித்தோம்னா புளிச்ச தோசமாவுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாளுங்க. வேகாத வெயில்ல வேர்வை சிந்தி உழைக்கிறவங்களுக்கு தான் பசியோட அருமைனா என்னன்னு தெரியும். என்ன கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டு நமக்கும் காசை கொடுத்துருவாங்க. ஆனா இந்த ஊருக்குள்ள இருக்க குந்தாணிய வேலைக்கும் போறதில்ல, வீட்டுல உட்காந்து வெட்டிய திங்கிறது மட்டும் இல்லாம வர்ற பொருளெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாளுங்க. இன்னைக்கு இவளுக்கு கிட்ட விற்கவே கூடாது. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி, வேண்டாத தெய்வமில்லை நீதானே பாக்கி, ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, நீதானே என்னாலும் என் கீதை, ஏகாந்த நினைவும் எரிகின்ற பொழுதும் என் மேல் ஒரு போர் தொடுக்க. ஆகா, யாரை என் கண்ணுல கடவுள் காட்டக்கூடாதுன்னு நினைச்சோன்னே அவளுகளே வர்றாளுகளே. பேசாட்டி இப்படி ஒளிஞ்சுக்கிடுவோம். இந்த குந்தாணி 2 பேரும் இவ்வளோ நேரம் எங்கே போகிறாளுக்குன்னு தெரியலையே. எதுக்கும் நம்ம மறைஞ்சே இருப்போம். நம்மளை பார்த்தா போச்சு. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன. எக்கா வயக்காடை பார்த்தீங்களாக்கா, பச்சை பசேன்னு எம்புட்டு அழகா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பச்சை, அந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பச்சை. ஆனா அந்த பக்கம் மட்டும் ஏதோ ஒரு வண்டி வித்தியாசமா நிக்குதேட்டி. ஆஹா, ஏதோ தள்ளு வண்டி வியாபாரம் நடக்குக்கா. என்ன இவளுக போவாளுகன்னு பார்த்தா சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இங்கே நிற்கிறாளுகளே. ஐயோ, ரொம்ப நேரம் குனிஞ்சு வேற நிற்க முடியாது நம்மளால. இந்த தள்ளு வண்டி கடையை வச்சிருக்கவே சரியான கிறுக்கு பேலா இருப்பானோ. நடுக்காட்டுல வண்டியை மட்டும் விட்டுட்டு எங்க போனா? அதுவும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள யார் வந்து என்ன வாங்க போறாக்கா? ஐயா, அப்படிலாம் சொல்ல முடியாது டி. வயல் வேலை பாக்குறவங்க ஏதாவது வாங்கினாலும் வாங்குவாங்கல்ல. ஒருவேளை டீ காபி வடை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் டி. என்னக்கா சொல்றீங்க? வடையா? அது இந்த வயக்காட்டுலையா? ஆமா ஆமா, வயக்காட்டில் ஒரு வடை. டைட்டில் ரொம்ப அழகா இருக்குக்கா. ராணிக்கா, நாம கூட இந்த வயக்காட்டுல சூட வடை வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. வாங்கக்கா, ஒன்று வாங்கிப்போம். ஏண்டி, சோறுன்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சாலும் தின்னுதான் இருப்பியோட்டி. ஏக்கா, வயக்காட்டுல நின்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்கக்கா, அது என்ன கடைனாச்சும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வருவோம். இல்லாட்டி எனக்கு தலை வெடிச்சே போயிடும். சரி சரி வா, வேணானா விடவா போற. தந்தை நானே தானே நானே தன்னா, தானே நானே தன்னா, தன்னை நன்னை நானே நானே தானே நானா, தன நானே தன நானே, கதிரெல்லாம் விளைஞ்சிருக்கும். பாட்டு பாடுறதெல்லாம் இருக்கட்டும், வண்டி மட்டும் நிக்கிட்டு ஆள காணமேக்கா. பக்கத்து வேலைக்கு ஏதாவது கொண்டு கொடுப்பக்க போயிருப்பாங்க டி. சரி சரி வா போலாம். எக்கா, இப்படி வண்டியை மட்டும் விட்டுட்டு போனா காக்கா குருவி ஏதாவது வந்தா இந்த பலகாரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடாது? அதுவும் சரிதான் டி. வண்டிக்கார வர வரைக்கும் நாமளே காவலுக்கு இருப்போமா? சரிக்கா. ஐயய்ய, எங்கேயோ போற மாதிரியாத்தா என் மேல வந்து யாராத்தாங்க மாதிரி 2 பேரும் இங்க வந்து நிக்கிறாளுங்க. ஏக்கா ஏக்கா, பணியாரம் போலுக்கா. நான் கூட வடைன்னு உங்க பேச்ச கேட்டு நம்பிட்டேன்க்கா. ஆமாட்டி, பணியாரம். ஐயோ ஐயோ ஐயோ, இனிப்பு பணியாரம் என்ன, உரப்பு பணியாரம் என்ன, பாக்குறதுக்கே அம்புட்டு அழகா இருக்கேக்கா. என்னக்கா, வண்டியை நிப்பாட்டிட்டு வியாபாரம் பார்க்கவே எங்க போனான்னு தெரியலையே. அக்கா, பார்க்க ரொம்ப சூடாவும் சூப்பராகவும் இருக்குக்கா. வியாபாரி வர்றதுக்குள்ள ஒரே ஒரு பணியாரத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்க்கா. ஏன்டி என்னைக்கு நீ வச்சிருக்க போறான்டி, அப்புறம் வந்து மாட்டிக்கிடுவ. எக்கா, பாதியை உங்களுக்கு தாரேன்க்கா, சும்மா இருங்களேன். அப்ப சரி. நான் சூடான மோகினி தனனா தனனா. ராணிக்கா, ஒன்னு எடுத்து ஆளுக்கு பதிய பிச்சுக்கலாம்க்கா, நீங்களும் கையை விடாதீங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தனும் கர்த்தரு, அவரை காப்பாத்தனும் கர்த்தரு. என்னக்கா நீங்க இங்க இருக்கீங்க? அப்ப அந்த கை யாரோடது? கடையோட ஓனருது. சின்ன பொண்ணே, ஐயோ நீயா? பின்ன இந்த பணியார திருட்டு கேஸுக்கு என்ன போலீஸ்காரங்களா வருவாங்க? ஐயோ சின்ன பொண்ணே, நான் ஒன்னும் பணியாரம் எடுக்கலையே. சின்ன பொண்ணு, நான் எடுக்கலடி, எடுக்கல. ராணிக்கா சொல்லுங்கக்கா, ராணிக்கா சொல்லுங்க. ஆமாட்டி, பணியாரத்தெல்லாம் எடுக்கல. அப்புறம் அதை பாதுகாப்புக்கு காவலுக்கு நின்னீங்களாக்கும்? இல்லடி, பணியாரம் எல்லாம் சூடா இருக்கான்னு சும்மா தொட்டு பார்த்தேன் டி. என்கிட்டே வா உங்க நடிப்பை காட்டுறீங்க. என்னடி இது, என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேக்க. நாம என்ன அப்படியே பழகி இருக்கோம்? நான் இது வரைக்கும் எந்த பொருளையே திருடி இருக்கேனா? உனக்கு என்ன பத்தி தெரியாதா? உனக்கு வேணா சந்தேகமா இருந்துச்சுன்னா என் வாயனாலும் செக் பண்ணிக்கோட்டி. வாயை மூடு, வாய்க்குள்ள ஒரு ஊரே போயிரும் போல. பாப்பாத்தி, நான் தான் முதல்ல சொன்னேன்ல அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாதுன்னு. என்னக்கா நீங்க திடீர்னு அப்ரூவரா மாறிட்டீங்க? பின்ன நானும் உன் கூட சேர்ந்து பணியார திருட்டு கேஸ்ல உள்ள போறதுக்கா? ஐயா, 50 பைசா பணியாரத்துக்கு திருட்டு கேஸ் வரையாக்கா?
ஆமாம், இந்த பணியாரத்தெல்லாம் நான் இன்சூர் பண்ணியிருக்கேன்ல. இதனடி கொடுமையா இருக்கு, பணியாரத்துக்கு எல்லாமே இன்சூர் பண்ணுவாங்க. பின்ன இன்னைக்கு வயக்காட்டில் வந்து பணியாரம் விற்க வந்திருக்கேன். ஏதாவது காக்கா கீக்க திடீர்னு பணியாரத்தை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அதுக்குள்ள காசை நான் இன்சூரன்ஸ் காரண்ட்டை வாங்கிக்கலாம்ல. அதான் வரும்போதே எல்லா பணியாரத்தையும் இன்சூர் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அடி பாவி, காக்கா தூக்கும்னு எதிர்பார்த்தேன், இப்படி வெள்ளை காக்கா தூக்கும்னு நான் கனவுலையும் எதிர்பார்க்கல. என்னடி சின்ன பொண்ணா உன்ன தூக்குனேங்கிற பாரு, என் கையை கூட அதுல வைக்க முன்னாடி நீ வந்துட்ட சரியா? நான் வந்ததுனால எடுக்கல, அப்படித்தானே? இல்லடி, இந்த பக்கமா போயிட்டு இருந்தாமா, சரி காக்கா எதுவும் தூக்கிட கூடாதுன்னு காவலுக்காக நின்னோம். உன்னை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது காசு கொடுக்கணும் தான் நினைச்சு எடுக்க போனேன். அதுக்குள்ளார நீ வந்து கையை பிடிச்சிட்ட. கருப்பான கையால ஒன்ன பிடிச்சா. இதுல பாட்டு வேற. என்னடி சின்ன பொண்ணு இப்படி நட்டு நடு வயக்காட்டுல வந்து பணியார வித்துக்கிட்டு இருக்க? ஊருக்குள்ள வந்து வித்தா 4 பேர் வாங்குவாங்கல்ல. அவ வீட்டில் ஏதாவது பண்டம் பார்த்து தின்னுட்டு கொழுத்து போய் இருக்காளுக்கா. அதான் வேலை செய்கிற விவசாயிட்ட விற்கலான்ட்டு வயக்காட்டு பக்கம் வந்துட்டேன். அதுவும் சரிதான்டி. சரி, பனியான என்ன ரேட்டுன்னு கொடுத்துட்டு இருக்க? பணியாரம் ஒரு பிளேட்டு 20 ரூபாக்கா. என்னடி 20 ரூபான்ற? ஆமா, உரப்பு பணியாரத்துக்கு சட்னியோட வச்சு பிளேட்ல கொடுக்குறேன்ல, சாப்பிட்டோன்னா வயரே ஃபில் ஆயிரும். ஓ அப்படியாட்டி, எனக்கு உரப்பு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இனிப்பு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சட்னியோட சாப்பிடும்போது உரப்பு பணியாரம் டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் என்கிட்ட உரப்பு இனிப்பு ரெண்டுமே மாசா தான் இருக்கும். சரி டி, 20 ரூபானா எனக்கு ஒரு பிளேட் பணியாரம் குடுறி. உனக்கு வேணாமாட்டி? வேணும் தான்க்கா, ஆனா சின்ன பொண்ணு எவ்வளவு குவாலிட்டியா பணியாரம் வச்சிருப்பான்னு தெரியலையே. ஆமாண்டி, எத்தனை பேர் இப்படி கிளம்பியிருக்கீங்க? பணியாரத்துக்கு கூட விட்டா ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கிட்டு வர சொல்லுவ போல. அப்படி சொல்லுடி. பணியாரத்துக்கு இன்சூரன்ஸ் மட்டும் பண்ண முடியும்னா ஐஎஸ்ஐ முத்திரை ஏன் குத்த மாட்டாங்க? ஆஹா, பாயிண்ட பிடிச்சு பேசுறாளே. ஏண்டி நெடுமாடனக்க வளர்ந்துருக்கியே, அவ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அம்மா தாயே, பணியாரத்துக்கு எப்படி ஐஎஸ்ஐ முத்திரை வாங்க முடியாதோ அதே மாதிரி இன்சூரன்ஸும் பண்ண முடியாது. நான் சும்மா உங்ககிட்ட ஒரு பேச்சுக்கு சொல்லி வச்சேன், அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குறிய நீயே. இப்ப குட்ரி ஒரு பிளேட்டு கார பணியாரம் முதலே சொல்லிவிட்டேன், சாப்பிட்டு பாட்டு குறை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா மூக்குல குத்திடுவேன். குறை சொல்லாத அளவுக்கு பணியாரம் இருந்தா நாங்க ஏண்டி குறை சொல்ல போறோம்? ஆமாண்டி, நீங்க எதையாவது தின்னுட்டு கொளுத்து போய் குறை சொல்லுவீங்கன்னா ஊருக்குள்ள வராம இப்படி வயலுக்கு வந்தேன், இங்கேயும் வந்து என் உயிரை வாங்குறீங்களே. வேற ஒன்றுலட்டி, எங்களுக்கு நாற்று நடுறதுக்கு ஆள் வந்திருக்கு, அதான் நடுவையெல்லாம் நட்டுட்டாங்களான்னு பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். உங்க வயல்ல இருக்க ஆளுங்களுக்கு தாங்க இப்போ நான் கொண்டு பணியாரம் கொடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு நடுவையும் நட்டு முடிச்சிட்டாங்க. ஓ அப்படியாட்டி? சரிக்கா, உங்ககிட்ட பேசியிருந்தா பேசிட்டே இருப்பேன். இதோ பணியாரத்தை எடுத்து தரேன், சாப்பிடுங்க. ஆமாண்டி, உனக்கு குழிப்பணியாரம் செய்ய தெரியுமா? அதை ஏன் கேக்குறீங்க? கல்யாணம் முடிச்ச புதுசுல என் வீட்டுக்காரரு குழிப்பணியாரம் வேணும்னு கேட்டாருக்கா. நான் உடனே எங்க அம்மைக்கு போன் பண்ணி, எம்மா என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி குழிப்பணியாரம் கேட்கிறாரு, எத்தனை அடியில குழி தோண்டட்டும்னு கேட்டேன். என்னடி சொல்ற? அப்படியா கேட்ட? நான் கேட்டதை கேட்டு எங்க அம்மா மயங்கியே விழுந்துட்டாங்க. இப்ப மாதிரி குழிப்பணியாரம் செய்ய தெரியுமாட்டி? இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, எத்தனை அடி குழின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அம்மாடி, குழிப்பணியாரத்துக்கு அடிக்கணக்கில் குழியா? ஏன் சின்ன பண்ண, உனக்கு எத்தனை அடி குழின்னு தெரியுமா? இது வரைக்கும் எங்க அம்மா அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. ஆமாண்டி, எனக்கு நல்லா தெரியும். 6க்கு 4 அடியில குழியை தோண்டு. சரி, அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீ படுத்துக்கிட்டு நீயே மண்ணலி போட்டு மூடிக்க. பின்ன என்னக்கா, குழிப்பணியாரம் செய்யறதுக்கு எத்தனை அடியில குழி தோண்டுன்னு கேட்ட நான் என்ன சொல்றது? ஓ, உனக்குமே குழிப்பணியாரத்துக்கு எத்தனை அடி குழின்னு சரியா தெரியாதா? அடி பாவி, உன்னை திருத்தவே முடியாதுட்டி. ஒண்ணு பண்ணு. என்னது இது? யாருக்குமே சரியா குழிப்பணியாரத்துக்கு எத்தனை குழின்னு தெரியாது போல. வியாபாரம் பார்க்க இவளுக்கே தெரியல. திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம். சரி டி, எனக்கும் ஒரு பிளேட் கொடு. ஆமா, உனக்கு இனிப்பு பணியாரம் பிடிக்குன்னா அதை சாப்பிட வேண்டியதானே? அதெல்லாம் உரப்பு பணியாரம் பிடிக்கும்டி. வேற ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணே, திங்கிறது எதுவாக இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கும். அது இனிப்பாக இருந்தாலும் சரி, உரப்பாக இருந்தாலும் சரி. அப்படி சொல்லுங்க ராணியக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். திருநெல்வேலியில வீரவநல்லூர்ல இருந்து அர்ச்சனா, ஆகாஷ், உதயகுமார், மதுஸ்ரீ, துர்கா, சாந்தம், அமுதா, சண்முக சுந்தரம், அர்ச்சனா, அர்ச்சுனன், விசாலம், மோகன், ராஜேஷ், முகமது. சங்கீதாவோட அம்மா வீட்டில் பால் காய்ச்சுறாங்களாம், அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். முருகன், கௌஷிகா, கார்த்திகா, பிரியா, கௌசல்யா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முகிலன் கத்தாரில் இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்களோட ஒய்ஃப் விஷ் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ முகிலன். காவியா, அகல்யா, பொன்னரசி, வீரா, முத்து, சரவணன், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லோகேஸ்வரியும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.